ரீல்ஸ் போடுகிற புர்கா பெண்கள்கிட்ட நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? இன்றைக்கு நடிகர் நடிகைகளில் ஏராளமான பேர் முஸ்லிம்கள். எந்த நடிகையை பத்தியாவது இப்படி எல்லாம் திட்டி நீ பண்றது தப்பு, நீ உருப்படுவியா, அப்படியா இப்படியா, நாசமா போவோ, உன்னை விட மாட்டேன், யாராவது முஸ்லிம் சமூகம் பேசுகிறதா? இல்லை. காரணம், அவர்கள் இஸ்லாமிய அடையாளமான புர்காவோடு உலா வரல. என்ன ஆபாசமாக அரைகுறை ஆடைகளோடு 2 பீஸ்லயே நடிக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கி நடிகைகள் உண்டு. அவங்களையெல்லாம் நம்ம பேசல. மார்க்கத்தின் சின்னமான புர்காவை அணிந்து கொண்டு நீ மார்க்கத்தை கேவலப்படுத்தாதே என்பதுதான் இன்றைய கேள்வி. ஒரு பம்பாய் திரைப்படத்திற்கு மணிரத்னத்துக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் கிளம்பியது எதனால? புர்கா அங்கே அடையாள சின்னமாக வைத்து அவமானப்படுத்தப்படுகிற போதுதான் இங்கே முஸ்லிம்கள் பொங்கினார்கள், அவர்கள் கோபமுற்றார்கள், அவர்கள் சமயம் சார்ந்த அடையாளம் கொச்சைப்படுத்தப்படுவதற்காக. ஒண்ணு வேண்டாம், நீ செய்யறது சரியா இல்லையா அப்படிங்கிறத உனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமல்ல, பின்னூட்டங்கள், கொஞ்சம் போய் படிச்சு பார்த்தா தெரியும். ஆரம்பத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீ பேசுவதற்கு முன்னால் நீ ஆடி ஆடி பாடி பாடி உன் பதிவுகளை போட்ட போது நடந்தது என்ன தெரியுமா? அத்தனை பேரும் உன் உடம்பை ரசிக்கிறவர்கள். யாரும் உன் திறமைக்கு பாராட்டி மதிப்பெல்லாம் கொடுக்கல. யாரும் உன்னுடைய கௌரவத்தை, உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி எல்லாம் பேசல. அந்த ஆட்டம் சூப்பராக இருக்கிறது என்பதை, உடலின் அசைவுகளை, உடலின் அளவுகளை எல்லாம் வர்ணித்து சபைகளில் பேசுவதும் அச்சிலை ஏற்றுவதும் அது கூட தகாது என்கிற அளவுக்கு உள்ள மோசமான உன் உடல் சார்ந்த வர்ணனைகள் அதுதானே கமெண்ட்ல வந்திருக்கு. இந்த ரசிக்கிற இந்த ஆபாச மனப்பான்மை, இதை ஏத்துக்கிட்டு இதை பாராட்டி என்று நினைக்கக்கூடிய மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது?